கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஸ்டிச்சிங் தெரியுதா? இது எதுக்காகன்ட்டு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க இந்த வீடியோல நான் என்னன்னு சொல்றேன். ஸோ அந்த காலத்துல ஆத்லெட்ஸ் எல்லாமே காட்டன் ஸ்வெட் ஷர்ட் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது நெக் ஏரியால ரொம்ப அதிகமா ஸ்வெட் அக்யூமுலேட் ஆகும். ஸோ அதனால இந்த வி ஷேப்ல வந்துட்டு இங்க எக்ஸ்ட்ரா அப்சர்பன்ட் ஃபேப்ரிக்கை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த வி ஸ்டிச்சை கொடுத்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்வெட் இது ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகாம ஸோ இந்த அப்சர்பன்ட் ஃபேப்ரிக் அந்த ஸ்வெட்டை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதனால தான் இந்த வி ஸ்டிச்சை கொண்டு வந்தாங்க. இந்த வி ஸ்டிச்சுக்கு பின்னாடி இன்னொரு ரீசன் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேஷன் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்வெட் ஷர்ட்டை தலையில மாட்டுறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்ல ஒரு எலாஸ்டிக் ஃபைபர் இன்சர்ட்டை கொடுத்து நெக்கை வந்து ஸ்ட்ரெச்சபிளா மாத்துறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா காலர் லூஸ் ஆகாம நெக்கோட ஷேப் லாங் டைமுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ எல்லாம் மாடர்ன் ஃபேப்ரிக்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தேவையில்லை. பட் ஸ்டில் பிரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்றாங்க டு கீப் தேர் விண்டேஜ் அஸ்தெட்டிக்ஸ். அதுவும் இல்லாம நிறைய பிராண்ட்ஸ் இந்த வி ஸ்டிச்சை காப்பி பண்ணி அவங்களோட டிஷர்ட் ஸ்வெட் ஷர்ட்ஸ்ல வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த வி ஸ்டிச்சை வந்துட்டு வெறும் அந்த வி ஷேப்ல ஸ்டிச்சை மட்டும் கொடுத்துட்டு எந்த ஒரு ஃபேப்ரிக்ஸையும் இன்சர்ட் பண்ணாம அதை சீப்பா அப்படியே காப்பி பண்ணி ஏஸ்தெட்டிக்ஸ் ஃப்ரேம் பண்ணி வித்துட்டு இருக்காங்க.